உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். எவ்வளவோ பெயர்ச்சி இருக்கு. அதில் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பெயர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டால் அது குரு பெயர்ச்சி தான். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான் எல்லாத்தையும் சொல்கிறோம். இதில் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சினா ஒரு பயத்தோடையே பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. குரு பகவானுடைய பயிற்சி ஓராண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் அந்த குரு பகவானுடைய பயிற்சியை கேட்கும் போதே எல்லாருக்குமே மனமகிழ்ச்சி. அதுக்கு காரணம், இந்த நவக்கிரகத்திலையும் இயற்கை சுபர் அப்படின்னு குரு பகவானுக்குத்தான் பேர். இயற்கை சுபர். இவர் பெயர்ச்சி அடைந்தால் பல நன்மைகளை செய்வார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. பலருடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை குரு பகவான் செய்கிறார். நம்முடைய ஜாதகத்திலே, ராசியிலே, லக்னத்திலே குரு பகவான் இருந்தால் நம்ம மிக நல்ல மனிதர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் மிக நல்ல மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாகவும் நல்லா வருவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் விஷயங்களை விட நல்ல குணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. மஞ்சள் வண்ணத்திற்கு, தங்கத்திற்கு, இதற்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவதற்காக இப்பொழுது பயிற்சி அடைகிறார். இது நாள் வரை மிதுன ராசியிலே இருந்த இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் வருகிறார். அதுவும் உச்சமாக வருகிறார். அப்படிங்கிற போது நமது ராசிக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். எந்தெந்த வகையிலே நமது ராசிக்கு இந்த குரு பகவான் வெற்றிகளை அள்ளி தரப்போகிறார்? நம்ம குழந்தைகள் வழியாவா, நம்முடைய பேரண்ட்ஸ் வழியாவா, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷனா, எப்படி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்கன்னு சொன்னாலே கொள்கையில் உறுதி. இதுதான் என் கொள்கை, இதுதான் என் பாலிசி, இப்படித்தான் இருப்பேன் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய தைரியம். இதனால வாழ்க்கையில் என்ன சோதனை வேணா வரட்டுங்க, நான் என் பக்கத்து உறுதியை விடமாட்டேன், சின்சியர் உழைப்பை விடமாட்டேன்னு சொல்றவங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசியில் பிறந்த பலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவ் நேச்சராக இருக்கும். காரணம், செவ்வாய் அதிபதி, காலபுருஷனுடைய 8வது வீடு விருச்சிகம். ஒரு ரகசியத்தை சொல்லிட்டோம்னா அதை அவர்கள் மனதை விட்டு வெளியே போகாது. விருச்சிக ராசிக்காரங்க ரகசியமாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது பெண்களுக்கு, விருச்சிக ராசி பெண்களுக்கு, ஒரு மருமகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்ணுக்கு மாமியாரோட ஒத்து போகாது. மாமியாராக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்ணுக்கு மருமகளோட ஒத்து போகாது. இது ஒரு விதி. சந்திரன் நீச்சமடைகிறாரு. இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய அருட்கடாட்சம் உங்க மேல விழுது. கடந்த வருஷம் நீங்க பட்டிருக்கிற அவமானங்கள் அதிகம், பண இழப்பு அதிகம். ஆன்லைன் மோசடியில் நிறைய மாட்டிக்கிட்ட ராசி விருச்சிக ராசி. நிறைய பேர் சந்திச்சவங்க, சார் இப்படி பணத்தில் ஏமாந்துட்டேன் சார், பணத்தில் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்போ நல்ல நேரம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறார். நீங்க இழந்த கௌரவம், இழந்த புகழ், இழந்த பணம் மீண்டும் வரக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்க பணத்தை பத்தி பெருசா நினைக்க மாட்டீங்க. நல்ல குணம் வேணுங்க, நல்ல மனிதர்கள் வேணுங்க அப்படின்னு வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க போகிறது என்றால் நல்லதை தேடக்கூடிய வாழ்வியலாக இருக்கு. என் குடும்பத்தில் அன்பானவங்க, அன்பு தாங்க முக்கியம் நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுங்க, நான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடணுங்க, எஜுகேஷன் நல்லா வரணுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பணத்தை விட இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை திருமண தடை இருந்தால் திருமண தடை இப்போ நிவர்த்தியாயிரும். நல்ல வரன் அமையும், தரமான வரன் அமையும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க சார். அந்த மாதிரி நேரத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கும் சரி நல்ல முறையில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தமாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும்.
தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில பல இடங்களில் பிரச்சனை இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது ஒரு இயற்கை. என்ன உங்களை பிடிவாதம் உங்க பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு ஒத்து வராத தன்மை இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு உங்க மேல ஒரு நல்ல கன்சர்ன் இருக்கும். அது புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா தன பஞ்சமாதிபதி குரு பகவான் உங்க மேல ஒரு நல்ல கன்சர்ன் எப்பவுமே உங்க பிள்ளைகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்க பிள்ளைகள் கடந்த ஒரு வருடமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணலைங்கிற வருத்தம், உங்களுக்கு பிள்ளைகள் மேல ஒரு வருத்தம் வந்துச்சு. அவங்க லைஃப் முன்னேறல, அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் கூடி வரல, அவங்க சரியா படிக்கல, அப்படி எவ்வளவோ வருத்தம். அதையெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வருமானா கூடி வரும். கல்யாணம் ஆகி எனக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்காங்கிறவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரும். அதே போல் பிஸ்னஸ் ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கம்பெனிலேருந்து உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அதே கதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. பேச்சாளர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு இப்போ அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். பயண ஏற்பாட்டாளர்கள், டூர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க, ஆன்மீக சுற்றுலா நடத்தக்கூடியவர்கள் பெரிய வளர்ச்சியை பெறுவீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்கள பெரிய லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே போல பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு இப்போ விற்பீங்க. பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு இப்போ விற்பீங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு கூடி வரும். அது நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் நல்லா இருப்பீங்க, கல்லூரி சென்று படித்தாலும் நல்லா இருப்பீங்க. இது நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். இப்படி நிறைய நன்மைகள். உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய சாபங்கள் தீர்ப்பதற்கு, பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நேரம். சிலருக்கு குடும்பத்தில் பெரிய முன்னேற்றமே இருக்காது. ஜோதிடரை போய் பார்ப்பீங்க, உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற நேரம். அன்பர்களே, யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் குருவித்துறை முருகன் முனையும். இந்த காலகட்டத்தில் குருவித்துறை குரு பகவான், குருவித்துறை குரு பகவானை போய் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இதுவரை நமது ராசிக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியிலே என்ன என்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையிலே இந்த நடந்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி 3 கட்டங்களிலே குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த 2026 மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி 3 ராசிகளிலுமே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்படிங்கிற போது இதற்கு முன்னாலே இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், 3 ராசிகளில் குரு பகவான் பெயர்ச்சி அவருடைய நகர்வு இருந்தது. அதனால மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தது. இந்த 2026 ஆண்டிலும் 3 ராசிகளில் குரு பகவான் வருகிறார். ஆகவே உடல் நலத்திலே பொதுவாகவே எல்லோரும் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆரம்பித்து இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கிறோம். குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஒரு 2 மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் விலைவாசி மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய போர் சூழல்லாம் உங்களுக்கு தெரியுது. இது வந்து உலக அளவிலே இந்த குரு பயிற்சி அடைந்து 2 மாதங்கள் பெரிய அளவுக்கு விலைவாசி இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். ஒரு பண தடைகளோ பண தட்டுப்பாடுகளோ தெரியும். இது நிரந்தரம்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னால் குரு பகவான் நல்ல பணப்புழக்கத்தை தரப்போகிறார். நமக்கு இது நாள் வரை இருந்த உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க போகிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலம் அமைகிறது. இது நான் உங்களுக்கு பொதுவான பலன்களை தான், உங்கள் ராசிக்குரிய பலன்களை இங்கே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையான பலன்கள் தெரியணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்திலே குரு பகவான் எங்கே இருக்கிறார், இரண்டையும் இணைத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி, தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் பார்க்க முடியும். அதுதான் முழுமையான பலன்கள். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். அதே போல் நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுயினோ பவந்து.